காணாமல் போன ஆடு. ஹாய் குட்டீஸ், உங்கள் அபிஷேக் ராஜா. இன்றைக்கி நான் பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன பைபிள் ஸ்டோரினா என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர்னா, அவர்கிட்ட 100 ஆடு இருக்குமா. அவர் தினமும் தன்னோட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருப்பாராம். அப்போ மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வழி தப்பி போகுமா. அதுக்கிட்ட அங்கன போகணும்னு சொல்லுவாராம். கரெக்டாக போகுமா. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆனோடனே, ஈவினிங் ஆனோடனே டக்குன்னு அதை தன்னோட ஆடு வைக்கிற இடத்துல கொண்டு போயிடுவாராம். அதை நல்லா செக் பண்ணிவிட்டு 100 ஆடையை நல்லா செக் பண்ணிடுவாராம். ஃபஸ்ட்டு போக முடியாது எண்ணிட்டு. ஃபஸ்ட்டு என்ன நேரம் 1 2 3, அப்புறம் 97 98 99 அப்படி என்னாராம். ஒரு ஆடு காணோம். சரி, நம்மளுக்கு ரொம்ப பசி நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தோம், அதான் தப்பாக எண்ணிருப்போம்னு நினச்சாராம். அப்புறம் திரும்ப என்னாராம் 97 98 99 என்னன்னா ஒரு ஆடு நிஜமாவே காணுமா. அதுக்கப்புறமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அது தேடுறதுக்காக ஆடை வச்சுருக்கிற இடத்துல நல்லா கட்டிட்டாராம் கேட்டை. இந்த ஆடு போகக்கூடாதுன்னு நல்லா கெட்டிட்டு போனாராம். புயல்லாம் அடிச்சிச்சான், மழைலாம் பெஞ்சிச்சான், அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்படியே போனாராம். போகிற இடத்துல மழை பெஞ்சிச்சு. அப்புறம் போயிட்டுருக்கும்போது ஒரு முள்வலியை பார்த்தாராம். கல்லெல்லாம் இருந்துச்சு. அதை கீழே போய் ஆட்டுக்குட்டின்னு கத்துனாராம். அப்படி போயிட்டு இருந்தாராம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படின்னு கீழே போயிட்டே இருந்தாராம். அவர் காலிலெல்லாம் முள் குத்திச்சான். அவர் எதுவும் அது கவலைப்படாமல் போயிட்டே இருந்தாராம். அப்புறம் போகும்போது அந்த கல்லெல்லாம் வலிக்குச்சான். போனார். அப்படி போயிட்டுருக்கும்போது ஆட்டுக்குட்டின்னு கத்துனார். அப்புறம் ஒரு மேனு கத்துச்சு. சந்தோஷம் பொங்கி அவர் அங்கே பார்த்தாராம். ஆனால் ஆடு இருக்குல்ல, அது முள்வலியில் மாட்டி நிறைய காயமாக இருந்ததாம். அந்த முள்ளெல்லாம் பிச்சுட்டு அதை பிடிச்சிட்டாரு. அதை எடுத்து அப்படியே கொண்டு போனாராம் தன்னோட வீட்டு வரைக்கும் நடந்துக்கிட்டே கொண்டு போனாராம். அதுக்கப்புறமா அது காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அதை ஆடுகளை வைக்கிற இடத்துல வச்சாராம். அதை வைக்க கூட அவருக்கு மனசு இல்லை. அந்த ஆடை கீழே இறக்கிறதுக்கு கூட மனசு இல்லை. சரியா, அந்த ஆடை கீழே இறக்குனாலும் திரும்பவும் அவர் மடியிலே உட்காந்துக்கிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னார்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, ஆடு மேய்க்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, என்னோட ஆடு கிடச்சிருச்சு, நீங்கள் எல்லோரும் சந்தோஷம் பண்ணுங்க சொன்னாராம். இந்த குட்டி ஆடையை நம்ம யார் தெரியுமா? நம்ம தான். நம்ம பாவம் செஞ்சுட்டு போட்டு விலகுறோம்ல, அப்போ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்குல்ல, நம்ம பாவம் செஞ்சாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை விட்டு நம்ம விலகவே கூடாது. அந்த ஆடு மேய்க்கிறவர் இருக்கார்ல, அவர் தான் ஏசப்பா, நம்மளை மன்னிக்கிறவர். இந்த கதையில் நம்ம பாவத்துக்காக தான் ஏசப்பா நம்மளுக்காக சிலுவையை மறித்து நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் கழுவுனார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் குட்டி.